நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறேன். ஆனாலும் வந்து இதை பற்றி யாருக்குமே விழிப்புணர்வு இல்லாமே இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம ஜனங்களுக்கு இன்றைக்கி வேலை வெட்டி இல்லாமல் அநேகருக்கு வந்து அந்த காலத்திலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் நாய்க்கிறங்க அவங்கவுங்கள வந்து உள்ளே பூந்து இன்றைக்கி எல்லாமே அவங்க தான் இங்கே நிறைய ஆண்டுருக்குறாங்க. தமிழர்களை கொஞ்சம் தான் இப்போ தான் அதிகமாக எல்லாருமே தமிழ். ஆனாலும் அந்த நிலைமையோட மோசமாக போகுது நமக்கு இப்போ இருக்கிற நிலைமை. பட்டினியுமா இருந்தப்போல்லாம் பணக்காரன் நல்லா சாப்பிட்டு நல்லா சுகபோகமாக தான் இருந்தாங்க. நம்ம ஜனங்க தான் சோறு இல்லாமல் செத்தாங்க. ஆனால் இப்பவும் அந்த நிலைமை வரப்போகுது பாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் மக்களை. எல்லோரும் வந்து உள்ளே சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து எல்லாம் எங்களுக்கு போடுங்கடா ஓட்டுன்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓட்டு திங்கிறதெல்லாம் இங்கே, ஓட்டு போடுறதெல்லாம் அங்கே. ஆனால் ஒரு அம்மா மட்டும் சொல்லிச்சு பாருங்க, இங்கேயே வச்சு நார்த்தில் வச்சு ஒரு அம்மா சொல்லுது, நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வந்து இந்த பிரதமரை இறக்கிட்டு ஸ்டாலினை கொண்டு வந்து பிரதமர் உட்கார வைங்க. அப்போனாச்சும் நாடு நல்லாயிருக்கும். ஜனங்க நல்லா பெண்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாக்கா தெரிஞ்சிருக்கனால அந்த அம்மா சொல்லுது. இப்படி நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துட்டு மக்களை நீங்கள் பாருங்கள். முழிச்சுக்காங்க. நம்ம விட்டுட்டு போயிடும். நம்ம காலங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம். கடைசி அவங்களோட சேர்ந்து மல்லு கட்டிட்டு கிடக்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்காங்க.